ஒரு இந்து உணவகம் நடத்துறாரு, அவர் நடத்துறதுல கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டாரு. இதுல எதுக்கு முஸ்லிம்களுக்கு வந்து கோபம் வருது? உனக்கு கலால் என்னன்னு தெரியல. கலால் பொறுத்த கலால் நீங்க இந்துக்காரன் கடை நிறைய கடை தமிழ்நாடு முழுக்க பாருங்க, கலால்னு போட்டு வச்சிருப்பான். அசைவ உணவகத்துல கலால்னு ஒரு லோகோ தூக்கி அதில் ஒட்டி வச்சிருப்பான். எவரோ ஒரு கூறுகட்ட ஒரு முஸ்லீம் சொன்னான்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். வச்சா எல்லா முஸ்லீமும் வந்து ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டான். மதவெறி கும்பல்கள் இருந்துட்டு இந்துக்காரன்டெல்லாம் பேர் ஆவிட்டு தெரியுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நாரதர் மீடியாக்காரர் தான் ராவிக்கிட்டு தெரிஞ்சாரு என்பதையும் இப்போ ஒரு ஆடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். சரவணா ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட பேசின அந்த ஆடியோவை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இவர் தான் ராவிக்கிட்டு தெரிஞ்சாரு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இவர் தான் கூறுகட்டவர் என்பதையும், கூமுட்டை என்பதையும், அதிகமான இந்துக்கள் கடையில் இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதையும் இப்போ என்ன செய்வார்னாக்கா அவரே சொல்லுவார். அந்த சரவணா ஹோட்டலுடைய உரிமையாளரே, நான் 1 கிலோ மீன் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ 4 கிலோ மீன் ஓடுது, அனைத்து முஸ்லீம்கள் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்து கடையில் அதிகமான இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள். இவர் தான் இவர் தான் அந்த ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டோன்னா இவர் தான் போய் இன்டர்வியூ எடுத்தார், பேட்டி எடுத்தார். அப்போ யார் ராவுரா அப்படிங்கிறது இதில் தெரியும். இப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம். அவரோட என்னுடைய நண்பர் கரீம் அவர்கள் பேசிய அந்த ஆடியோ நம்ம சேனலில் நம்ம போடுறோம். அதையும் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. இவர் தான் அரசியலுக்காக, இந்த நாரதர் மீடியா பார்த்த நாரத வேலை தான் அரசியலுக்காக செய்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் அந்த ஆடியோவுடைய இறுதியில் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பார். எந்த முஸ்லீம்களுக்கு ஏன் கோவம் வருதுங்கிறார், எந்த முஸ்லீமும் கோவப்படலை. அவர் அதில் அழகாக விளக்கியிருப்பார். இவர் ஏன் கோவப்படுறாரு, இவர் தான் கோவப்படுறாரு. இவர் பாவம் துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு, துன்பப்படுறாரு. இவருக்கு வியூஸ் வர்றதுக்காக இதோட 3 தடவை இந்த மாதிரி பேட்டிகளை கொடுத்துட்டாரு. அந்த பேட்டிகளில் இன்னொரு சேனலுக்கு வேறு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பாட்டி கொடுத்த பேட்டியை தான் நம்ம எடுத்து போட்டு உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறோம். இவர் சொல்கிறத எதுவும் நம்பாதீங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுத்த பதிலையும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள் இவர் கொடுத்த பதிலையும். அதே மாதிரி வந்து சொல்கிறார்ல, இவர் சொல்கிறதுக்கு மருத்துவ ஆய்வு, இவருடைய மருத்துவரே, இவர்கள் மதத்தை சார்ந்த மருத்துவரே, டாக்டரே கொடுத்த பேட்டியவும் நம்ம அறிவியல் ஆராய்ச்சியையும் எடுத்து இது போன்ற அரைவேக்காடுகளுக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பதில் கொடுப்போம். பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களிடத்தையும் கொண்டு போய் சேருங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? கணபதி என்ன தானே? செல்வ கணபதி. செல்வ கணபதி. சரி சரி. நல்லா இருக்கீங்களா? உடம்புல நல்லா இருக்குதுண்ணே. அதான் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நான் என் பேர் அப்துல் கரீம். நான் இங்கே தேவகோட்டையில இருந்து பேசுறேன். நான் சிவகங்கை மாவட்டம். ஆமாம்மா, வீடியோ பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் சில பேர் வந்துட்டு பொய்யா சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. ஆமா ஹலால் தான் அப்படி சொல்லிட்டு, நீங்க இறைவனுடைய கிருபையினால வந்து அதை வெளிப்படுத்தி சொன்னதுனால சப்போஸ் அவங்கள்ட்ட இல்லாத உணவுகளை வந்து நாங்க வந்து சாப்பிடக்கூடிய நிலை இருக்கும். உதாரணத்துக்கு மீன் அதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம். இப்ப அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடியனால நீங்க இதை வெளிப்படுத்தி சொல்றதுனால வந்துட்டு சப்போஸ் அதை தவிர்த்துக்கிட்டு மற்றதை சாப்பிடக்கூடிய நிலை இருக்கும் உங்களுடைய ஹோட்டல்கள்ல. அது நன்றி சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். மற்றபடி வந்து அந்த ஹலால் விஷயங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே யாரும் சொல்லியிருப்பாங்கல்லண்ணே. அதாவது நீங்களே தெளிவா வீடியோல சொல்லிட்டீங்க. அவங்கவுங்க மத நம்பிக்கை உள்ளது, நம்ம வந்துட்டு அதுல வந்துட்டு இது பண்ண விடல. நம்ம மத நம்பிக்கையில நம்ம செய்யறோம், அவங்க மத நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமா அந்த வீடியோல வந்துட்டு தகவலா சொன்னீங்க. நம்ம மக்கள் சாப்பிட வர்றாங்களா? இது நீங்க இது போட்டிருந்தாலும் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிடாம அந்த மாதிரி இதெல்லாம் உள்ள வரும்போதே கேட்பாங்க, மீன் இருக்கான்னு கேட்டுட்டு தான் உள்ள வருவாங்க. மீன் இருக்குன்னா சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த போர்டு போட்டதுக்கு அப்புறமும் வந்துட்டு மற்றபடி அந்த சாப்பாடுகள் வந்து சாப்பிடுறவங்க வரத்தானே செய்யறாங்கண்ணா? அவங்க வராங்கன்னா அவங்க மீன் மட்டும் தான் சாப்பிடுறாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் போர்டை பார்க்காமலே உட்கார்ந்துருங்க. சரி 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 சரி. அவங்களுக்கு திரும்ப முதல்ல சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு நான் சொல்லல, 2.5 வருஷத்துக்கு முன்ன அந்த போர்டு வைக்கும் போது என்னோட வியாபாரம் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 சாப்பாடு 30 சாப்பாடு கூடுன்னு 50 சாப்பாடு இருக்கும். அவ்வளவுதான் அண்ணா. 2.5 வருஷத்துக்கு முன்ன என்னோட வியாபாரம் கூடுதலாக என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஹலால் அப்படிங்கிறது அது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஒரு பக்கெட்டு இருந்தாலும், அது பொதுவாக ஹலால் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய பெயரை சொல்லி அறுக்கிறது ஒரு பக்கெட்டு. பிளஸ் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ரத்தம் வந்து முஸ்லிம்கள் சாப்பிட முடியாது. அந்த ஆடை அறுத்துட்டு அந்த ஆடை வறுத்து சில பேர் ரத்தம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ரத்தம் வந்து முஸ்லிம்கள் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி வந்துட்டு பன்றியுடைய இறைச்சி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஹலால் ஹராம் அப்படின்னு சொன்னா இறைவனால் தடை செய்யப்பட்டது. சில காரியங்கள் வந்து இறைவன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்ப அது வந்துட்டு அது வந்து தடை அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு நீங்க வந்து விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் வந்து சொல்லுது. நீங்க திருடாத, வட்டி வாங்காத,
புறம் பேசாத, அவதூறு பேசாத அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது இல்லையா? இது எல்லாமே ஹராம்ங்கிற ஒரு கேட்டகரியில வந்துடும். சாராயம் குடிக்காத, சாராயம் குடிக்காத, இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஹராம் தான். அதாவது இறைவன் வந்து எதையெல்லாம் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னானோ அதுக்கு வந்துட்டு அரபு மொழி சொருக்கு நீங்க ஹராம், தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆடு மாடு கோழி விஷயத்துல பறவைகள் விஷயத்துல நீங்க அறுத்து உண்ணும் போது இறைவனுடைய பெயரை சொல்லி அருங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அருங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அது வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த வசனத்தினாலதான் முஸ்லிம்கள் நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதை ஃபாலோ பண்றோம். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான கடையில நான்வெஜ்ஜா இருக்கட்டும், வெஜிடேரியனா இருக்கட்டும், வெஜிடேரியன் ஹோட்டல்கள் நம்ம அந்த மக்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாத மக்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்ல போய் சாப்பிடத்தானே செய்யறோம். அது தமிழ்நாட்டுடைய மரபுங்கிறது வேற. என்ன, நம்ம எல்லாருமே வந்துட்டு அண்ணன் தம்பிகளா, மாமா மச்சான்களா, சொந்த பந்தமா ரொம்ப நெருக்கமான உறவோட நம்ம வந்துட்டு பழகிக்கிட்டு இருக்கிறோம். என்ன, ஆனா இந்த உறவு, நீங்க இந்த விஷயம் போட்டது வந்து உண்மையிலேயே 100க்கு 100 வந்துட்டு ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம். ஏன்னா இது மாதிரி நிறைய ஹோட்டல்கள் வந்து நடத்தக்கூடியவங்க இல்ல இது ஹலால் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சப்போஸ் அதை தவிர்த்துட்டு வேற சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீங்க ஹலால் இல்ல அப்படிங்கறது பெருசா கூட போட வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க மத நம்பிக்கையை வந்துட்டு நம்ம தவறா சொல்லி இல்லங்க ஹலால் இல்லன்னு தெரிஞ்சும் நீங்க ஹலால்னு சொல்லி பொய் சொல்லி வியாபாரம் பண்ணா நம்ம மனசு நம்மளுக்கே உறுத்தும். என்ன, இப்ப நம்ம சாப்பாடு செய்யறோம், உணவு உழைக்கிறோம், ஒரு தக்காளியோ அல்லது மீனோ, கெட்டு போன மீனோ அல்லது தக்காளியோ வந்துட்டு நல்லா இல்லாத தக்காளியோ அல்லது அழுகி போன வெங்காயத்தை நம்ம போட்டு சமைக்க போறது கிடையாது, மாட்டோம். கெட்டு போன காய்கறிகளை வச்சோ அல்லது வந்து கெட்டு போன மீனையோ கறியையோ வச்சு நம்ம சமைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் மக்களுக்கு மத்தியில நல்லதை கொடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மனநிலை, என்னுடைய மனநிலையா இருக்கட்டும், உங்களுடைய மனநிலையா இருக்கட்டும். அவரு போட்டிருக்க வீடியோ, அந்த நாரதர் மீடியால அவர் போட்டிருக்க வீடியோல கூட முஸ்லிம்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிப்போம், இவங்க ஹலாலுங்கிறது வெளிப்படையா போட்டது வந்து ரொம்ப ஒரு பிளஸ், நல்லதுதான். வீடியோக்கள்ல எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ரொம்ப ஒரு பகைமையை ஏத்துற மாதிரி அவர் வந்துட்டு பேசுறாரா. நீங்க வந்து விளக்கம் கொடுக்குறீங்க பாருங்க, நான் இதனாலதான் வந்து இதை செஞ்சேன் அதனாலதான் செஞ்சேன், மற்றபடி வந்துட்டு பாய்மார்கள்லாம் வந்து சாப்பிடத்தான் செய்யறாங்க, அதை விட்டுட்டு மீன் எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அணுகுமுறையோட நீங்க பேசுறீங்க. ஆனா அவர் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்துட்டு அப்ப நீங்களும் வந்துட்டு அவங்க அந்த வீடியோல 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாரு. அவர் என்ன போடுறாரு அப்படின்னு சொன்னா நீங்க இன்னுமே வந்துட்டு இந்துக்கள் கடையில மட்டும்தான் வாங்கணும், முஸ்லீம் கடையில வாங்காதீங்க, நீங்களும் அது மாதிரி வந்துட்டு பண்ணுங்க, நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வந்துட்டு ஆதரவு கொடுக்குறோம், நீங்க ஹலால் வந்துட்டு கண்டிப்பா ஹலால் இல்ல சொல்றவங்க தைரியமா பெரிய போட வைங்க, யாருமே வேணாம்னு சொல்லல. முஸ்லீம்கள் வந்து அதை தடுக்கவும் போறதில்லை, யாரும் பேசவும் போறதில்லை, ரொம்ப சந்தோஷமா தான் வரவேற்பாங்க. யாருமே பேசல, யாருமே கோவப்படும், எல்லாரும் வரவேற்க தமிழுக்கு. நீ ஒரு சில அரசியல்னால அவங்க மாதிரி பேசுறாங்களே தவிர மற்றபடி மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம், ஹலாலுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவு. கண்டிப்பா இப்ப நீங்க போட்டதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப ஹலால்னா என்ன, உங்கள்ட்ட வந்து சில பேருக்கு ஹலால் ஹராம்னு என்னன்னு தெரியாது, அதாவது முஸ்லீம் அல்லாத நம்ம நண்பர்களுக்கு, ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது என்ன ஹலால் இல்ல, அப்ப அவங்க வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் படிக்க ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கன்னா ஓ இதுதான் ஹலால் ஹராமோ, அப்ப இது சரி ஓகே இதுவும் கரெக்டா தானே இருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு போலாமே, அப்ப நம்ம இதையே சாப்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரி அது மூலியமாக சில பேர் இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இப்ப உங்க கடை, இப்ப நீங்க சுரண்டையில கடை வச்சிருக்கீங்க, இன்னும் சொல்லட்டுமா, இந்த விஷயத்த வச்சுக்கிட்டா நான் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு குர்ஆன் ஒரு ஆள் அனுப்பி விட்டாரு, கேட்டேன், தந்தாரு, படிக்க ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் படிச்சுக்கணும், தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இல்ல நீங்க இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கிறது ஒரு சொந்த ஊர் தேவடையா இருக்கிறேன், நான் இருக்கிறது சென்னையில தாம்பரத்துல இருக்கிறேன். இப்ப நீங்க சுரண்டையில கடை வச்சிருக்கீங்க, நான் இருக்கிறது இங்க, அப்ப நம்ம இது மூலியமா தான் நம்ம பேசிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது, நான் யாருன்னு என்ன தெரியுது, நான் இஸ்லாம் சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்றேன், நீங்க உங்க இது சம்பந்தமா கடை சம்பந்தமா விஷயப்பட்டது அதை சொல்றீங்க. இப்ப கடை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதை பத்தி நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்றீங்கல்ல, அது நட்புறவு தானே. ஆமா, நீங்க என்னைய பத்தி நீங்க எனக்கு நல்ல வார்த்தை சொல்லும்போது என்னோட கஷ்ட துக்கத்தை கொண்டு நான் சொல்லணும். கண்டிப்பா இல்ல நாளைக்கு அந்த 500 ரூபாய் சாப்பாட்டுக்கு நான் சொல்லுவேன், நான் அந்த நேரத்துல அந்த பணத்துல மாறி கேட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. என் கடை சுரண்டை அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஓரல கடை இல்ல, இது வந்து எதிர்ச்சியா நடந்தது, யாருமே பண்ணாங்கன்னு சொல்லல, எதிர்ச்சி. அதாவது
விறகு அடுப்பு தானே, விறகு அடுப்புல கங்கல் கிடந்திருக்கு, கீழடி ஒரு 2 வந்திருக்கு உங்களுக்கு. அதுல எரிஞ்சு போச்சு என்ன? ஆமா, மார்க்கெட்டுக்கு சுரண்ட காய்கறி மார்க்கெட்டுக்கு நேர் எடுத்த மாதிரி வச்சிருக்கோம். இருக்கோம்னா அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரங்கள் வந்து இப்போ ஒரு 6 மாசமா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நல்லபடியா. கண்டிப்பா இது மூலியமா வந்துட்டு முஸ்லீம்கள் நிறைய உங்க கடைக்கு கண்டிப்பா சாப்பிட வருவாங்க. இவர் வீடியோ 1 கிலோ மீன் வித்துக்கிட்டு இருந்தேன், 1 கிலோ மீன் வித்துக்கிட்டு இருந்தேன், இப்ப 4 கிலோ மீன் இருக்கேன். பரவாயில்ல. ஏன்னா இப்ப என்னன்னா இவர் போட்ட வீடியோ அவருக்கு வந்துட்டு சாதகமா யூடியூப்ல வியூ போகணுமோ அல்லது வந்துட்டு அவரு இந்துத்துவா அந்த மாதிரியான ஒரு கொள்கையோட வந்து பரப்பணுங்கிற மாதிரியான அவர் சிந்தனையில பரப்புறாரு. ஆனா ஒரு வீடியோல பாருங்களேன், 1.5 லட்சம் லைக் இருக்கு, 2 லட்சம் பேர் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க வியூஸ் காண்டி பண்ணுவாங்க. இல்ல வியூஸ் காண்டி பண்றதா இருந்தாலும் ஆனா இது மூலியமா உங்களுக்கு முஸ்லிம்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க கடைக்கு. ஆனா அவர் வந்து தப்பான எண்ணத்துல வீடியோ போடுறாரு. ஆமா, அவர் வீடியோ போடுறது நான் பேசுறத ஃபுல்லா பார்த்தாங்கன்னா எனக்கு பேச வேண்டாம் பேசுவாங்க. எனக்கு யாரோ எழுதி கொடுத்து அவங்க நீ சொல்லுன்னு சொல்லி யாரும் சொல்லிதான் தரல. கண்டிப்பா கண்டிப்பா நான் பேச நீங்க பார்த்தாலே தெரிஞ்சு. இல்ல கேள்வி சொல்லி நீங்க பேசுறது ஒரு பக்கெட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த வெளிநாடுகள்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அப்படி இப்படி இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மிரட்டுற மாதிரி உங்களை போட்டு. பாகிஸ்தான்ல இருந்து வரல, எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ல இருந்து போறது. ஆமா, அங்க வந்து ஒண்ணு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு போன் போட்டு, அவர் தான் மிரட்டினாருன்னு சொல்லி கேட்டாரு. அதான் ஒண்ணு நான் என்ன தேடி போன் போட்டாங்கன்னா என்ன தம்பி கலால் பண்ணாலும் போடு போட்டுக்கல, என்ன விவரம் எதனால போட்டுக்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னது பூரா அவர்கிட்ட விவரம் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டு சரி தம்பி வியாபாரம் பண்ணுங்க, இந்தியா வந்தா கண்டிப்பா அவங்க கடைக்கு வாருங்க. யாரும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க. சரி சரி சரி. அங்க இருந்து நமக்கு ஆதரவு தான் நிறைய இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு அந்த வீடியோல ஃப்ரெண்ட்ல போறது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கோவப்பட்ட மாதிரி பேசுனாங்க. என்ன பேசுகிறாருன்னா, உங்களுக்கு இதுல ரொம்ப பெருமையா தெரியுது, ஹலால் பண்ணல் போட்டா உங்களுக்கு என்ன பெருமையா தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது இந்தியாவில இருந்து மத பிரச்சனையை உண்டு பண்ணி வைக்கன்னு சொல்லி பேசி ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. முதல்ல என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க சொல்றத நான் கேட்கவே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வீடியோ பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறாரு. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போ வரைக்கும் போனேன். இல்ல அவர் செஞ்சது தவறுன்னு அவர் உணர்ந்திருப்பாரு. ஏன்னா வந்துட்டு நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ல அந்த ஹலாலா அப்படிங்கறத பார்த்துட்டு போய் சில பேர் பேசக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து எமோஷனலா, சில பேர் இஸ்லாம்னா என்னன்னே தெரியாதவங்க சில பேர் கால் பண்ணி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு இறைவன் நிறைய அருள் புரியட்டும், நிறைய இன்னும் வியாபாரம் நிறைய தரட்டும், முன்ன ஓடினதோட இப்ப இன்னும் நிறைய ஓடட்டும். அது இல்லாம வந்து முஸ்லீம் நண்பர்களோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்க வழக்கம் அதெல்லாம் எப்படின்னா உங்கள்கிட்ட? எனக்கு என் மாப்பிள்ள ராஜா இருக்கான், தெக்க நகராட்சி கிட்ட எங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன், லாரி டிரைவரா இருக்கான். நேரத்துக்கு கேட்டேன், மாப்பிள்ள அப்படி நிலவரம் போட்டுக்கேன் மாப்பிள்ள, அதுக்கு ஒரு மாதிரி போன் வருது நிலவரம் வருதுங்க. கூகுள் மாப்பிள்ள எதுனாலும் நம்ம ஜமாத்துல சொல்லிடுவோம், நம்ம ஆளு இருக்காங்க பேசிக்கிறோம் மாப்பிள்ள. மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு முஸ்லீம் மக்களோட நண்பர்களோட எல்லாம் நெருக்கமா எல்லாம் பழகிறது வைக்கிறது எல்லாமே நல்லபடியா தான் இருக்கிறீங்க. எல்லாம் இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் மெயினா போதும், ஏமாத்தப்படாது அந்த ஒரு எண்ணத்தை தான் போடுறேன். உள்ளூர்காரங்க இருக்க போற எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்னா. நாங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அவரு வீடியோ போட்டவர் வந்துட்டு ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்றது மாதிரியான பேசி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான ஒரு பிரிவினையை எடுத்து பேசுற மாதிரி வந்து அவர் கொண்டாந்து பேசுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா சில மக்கள், அவரை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் சிந்தனை அவர் மாதிரியான சிந்தனை கொண்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுல வந்துட்டு கீழே வீடியோல லிங்க்ல போடுறாங்க, அதுல டைப் பண்ணி போடுறாங்க, இனிமே ஹிந்து கடையில தான் சாப்பிடணும், முஸ்லீம் கடையில நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லக்கூடிய விதம் உங்களை மிரட்டுற மாதிரி விஷயம் வந்து எங்க வேணாலும் நடக்கலாம். தமிழ்நாட்டுல அப்படி நடக்க 100% வாய்ப்பு கண்டிப்பான. இவன் உங்களை மாதிரி தெரியுமா தென்காசி? தெரியுண்ணே. தென்காசியில செல்லப்பா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. சரி சரி. கடை பேரு செல்லப்பா ஹோட்டல், நடத்துறது ஒரு பாய் தான் நடத்தாரு. ஓ சரி சரி. தென்காசிக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு போனோம்னா சாப்பிடுறது செல்லப்பா ஹோட்டல்ல மட்டும்தான். எல்லாம் பிரியாணி சூப்பரா இருக்கும். சரி சரி. நம்ம கடையில பிரியாணி கிடையாதா? அவர்கிட்ட வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி எல்லாமே சூப்பரா இருக்கும். அவர்கிட்ட போய் சாப்பிடுவோம், ரேட்டு கூட இருக்கும், ஆனா சாப்பிடுறாங்க இருக்கும். அங்க போய் தான் நம்ம சாப்பிடுறது. கண்டிப்பா இல்ல மதத்து ரீதியா உள்ள பிரச்சனை அது வந்து அது அவங்க என்ன பண்ணிட்டு போட்டு நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனது. ஆனா நீங்க வந்து நல்ல தெளிவான முறையில தமிழகத்துல ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பர் வந்து எப்படி நீங்க இருக்கணுமோ அந்த அடிப்படையில் நல்லபடியா இருந்து எல்லாரோடையும் நல்ல ஒரு இதுல இருக்கிறீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வியாபாரம் இன்னும் நல்லபடியா நிறைய வரட்டும்.
அந்த வீடியோ போட்டவர் வந்துட்டு அவரு ஒரு வஞ்சகத்தன்மையோட இந்து மத பிரச்சனை முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை உண்டு என்ற விதமா பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஆனா அவர் போட்ட வீடியோ உங்களுக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்பு அவர் போட்ட அந்த வீடியோனால தானே உங்களுக்கு கையில குரானே வந்துச்சு. ஆமா, அதை பத்தி நமக்கு தெரியாத விஷயத்த படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சுல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இறைவன் நிறைய அருள் புரியட்டும். என்ன நல்லபடியா இருங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நம்ம கடைக்கு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி. என் பேர் அப்துல் கரீம். நான் தாம்பரத்துல இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா கூட நீங்களும் வாங்க இன்ஷா அல்லாஹ். சென்னை வந்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதுண்ணே நல்லதுண்ணே. உங்க நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே நல்லது நல்லதுண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே நல்லது.